தான் வவுனியாவிலே இந்திய அரசாங்கத்தினால் பல வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்ட ஒரு 3 மாடி கட்டிடம் அரைகுறையாக கிடக்கிறது. ஒரு 70% வேலைகள் முடிந்து விட்டது. இன்னும் ஒரு 30% வேலை இருக்கிறது. தேசிய பாடசாலை என்பதனால் மாகாண சபையால் நிதி ஒதுக்க முடியாத நிலை. எனவே வவுனியா நேஷனல் ஸ்கூல், அதாவது வவுனியா முஸ்லீம் நேஷனல் ஸ்கூல், அந்த பாடசாலையில் இருக்கின்ற அந்த கட்டடத்தை தயவு செய்து முடித்து கொடுப்பதன் ஊடாக இந்த வருடம் கூட அந்த பாடசாலையிலே தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் மெடிக்கல் சயின்ஸ், அதாவது ஃபேக்கல்ட்டி டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் ஸ்டூடெண்ட் அந்த பாடசாலையில் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அந்த பாடசாலைக்கு இடத்தேவை இருப்பதனால் அதை கவனத்திலே கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதேபோல் 6 பாடசாலைகள் நான் அமைச்சராக இருந்த 5 வருடங்களுக்கு முன்னர் கட்டிய அறகுறையிலே இருப்பதாக நான் உங்களிடத்திலே பல முறை சொன்னேன். நீங்களும் அதை உள்வாங்குவதாக என்னிடத்திலே வாக்குறுதி தந்தீர்கள். அந்த அடிப்படையிலே இந்த வருடம் மிஞ்சிய பணம் 8 கோடி ரூபாய் வடமாகாணத்திலே மிஞ்சி இருப்பதாக உங்களுடைய வேண்டுகோளிலே செயலாளர் செயலாளர் அவர்கள் அந்த 8 கோடி ரூபாயை அந்த 6 பாடசாலைகளை கட்டுவதற்காக ஒதுக்குமாறு கேட்டிருந்தார். ஆனால் 1 மாதமாகிறது, இன்னும் டெண்டர் கோல் பண்ணப்படவில்லை. இன்னும் 1 மாதத்திலே பணம் திருப்பி அனுப்பப்படுமோ என்ற ஒரு பயம் எனக்கு இருக்கிறது. எனவே அதை கொஞ்சம் கவனம் செலுத்தி செயலாளரும் நீங்களும் உங்களுடைய அதிகாரிகள் அந்த 8 கோடி ரூபாயும் தயவு செய்து பயன்படுத்தி கொண்டு இன்னும் 2 பாடசாலை ஆரம்ப அந்த பணம் போதாது என்பதனால் இந்த வருட ஒதுக்கீட்டிலே அதையும் சேர்த்து நீங்கள் அந்த 6ஐ முடித்து தருமாறு அன்பாக உங்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஏனோ அது சிங்களேனோடது அவளை எல்லா மொழி தெரியும். කරුවගමැත්තුමිය මන්ත්‍රීතුමා බොහොම ස්තුතියි. අපි ඒක යොමු කරලා තියෙන්නේ මුදල් වෙන් කරන්න කියලාත් අපි නියෝගයක් එවලා තියෙන්නේ. අපි ඒක ලේකම්තුමා හරහා ෆොලෝ අප් කරන්න. අපි ඒක මොකද අපි කොහොමදත් මේ අවසන් කරපු නැති ව්‍යාපෘති ඉවර කරන්න කියලා තමයි අපි කියලා තියෙන්නේ. Thank you very much. அதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.